ஜெயிக்க வைப்பார். அதனால தான் நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம். எந்த உபத்திரமா இருக்கட்டும், எந்த சோதனையா இருக்கட்டும், எந்த பலகீனமா இருக்கட்டும், ஆனா ஏசப்பா எங்களை எல்லாத்திலும் ஜெயிக்கவும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தருவான்னு சொல்லி நம்பிக்கையோட உற்சாகத்தோடு இருக்கிறோம். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஒரு சகைய ஒரு மனுஷன் இருந்தானாமா, அவனுக்கு சமாதான சந்தோஷம் இல்லை. பிரியமானவர்களே, ஆனா இயேசு எப்படிப்பட்டவரும் சொல்லி அவன் அறிய வேண்டும் சொல்லி வகை தேடினானாமா. பிரியமானவர்களே, பாருங்க, இயேசு எப்படிப்பட்டவரும் சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும். என்கிட்ட பணம் இருக்கு, செல்வம் இருக்கு, எல்லாம் இருந்தாலும் எனக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லி அவன் சமாதானம் இல்லாம அலைந்து திருந்தானமா. பிரியமானவர்களே, பாருங்க, இயேசு அந்த வழியில வரான்னு தெரிந்து ஒரு மரத்தில ஏறி உக்காந்தானாமா. பிரியமானவர்களே, ஏறி உக்காந்து இயேசு கிட்ட நெருங்கும் போது இயேசு அவனுக்கு நோக்கி கூப்பிடுறார், சகேயு, மரத்தை விட்டு இறங்கி வாப்பா, இன்னைக்கு உனக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்றார். பிரியமானவர்களே, பாருங்க, மரத்தை மேலே ஏறி ஏசப்பா பார்க்கணும், எப்படியான அவர் முகத்தை பார்க்கணும், எனக்கு சமாதானம் வரணும் சொல்லி வாஞ்சியா ஒரு செடி ஏறி பார்க்கிறான். பிரியமானவர்களே, இயேசு அவனை நோக்கி பார்த்தார். உன் வாஞ்சியை நான் பார்த்தேன், உன் என்னை பார்க்கணும் சொல்லி வாஞ்சியா நீ தேர்ந்த பார்த்த, நீ வாயா, உன் வீட்டில் நான் தங்குறேன் வாப்பான்னு சொல்லி சகையை கூப்பிட்டப்போ சந்தோஷத்தோட ஓடி வந்தான். பிரியமானவர்களே, அங்க இருக்கிற ஜனங்க சொல்றாங்க, ஐயா, இந்த மனுஷன் பாவி ஐயா, இந்த மனுஷன் வீட்டுக்கு போய் நீ போறீங்களே சொல்லும் போது ஏசப்பா சொல்றாரு, பாவிகளை ரட்சிக்கதான் கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்தாரமா சொல்றார். பிரியமானவர்களே,